ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி இன்ஸ்டியூட் சரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி மயிலை பார்த்து பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அங்கே பாக்கியம் அமைதியாக அவங்கள விடலை. பயங்கரமாக கூட பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அவங்கள வெளியில் விட்டுட்டு உள்ளே போய் பேசலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதாம்மா, விடு, இங்கே பாரு, உனக்கு நல்லா புரியும்னு சொல்கிறேன். உங்கள் அம்மா பேசி தான் உன் வாழ்க்கை இந்த நிலமையில இருக்கிறதுக்கான காரணமே. அவங்க மட்டும் அமைதியாக கேஸ் கொடுக்காம கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்திருந்தா அப்போவே இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருக்கும். நீ இப்போ கன்சீவாக இருக்கிற விஷயம் அப்போ கொஞ்ச நாள் கழித்து தெரிய வந்திருக்கும். அப்போ நீ கன்சீவாக இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையை இதோட பேசி சமாதானப்படுத்தி ஏதாச்சும் சிம்பிளாக இந்த விஷயம் முடியறதுக்கு வந்திருக்கும். ஆனால் கோர்ட்டு கேஸ் நடந்ததுக்கப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு இனிமோ நடந்து போய் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியாதுன்னு நாங்கள் ஏதாச்சும் முடிவு பண்ணுறோம் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப பேசுகிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். விடுங்க அத்தை, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ அதை பற்றி எதுக்கு நம்ம பேசிட்டு அப்படின்னு மீனா ராஜுவும் கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பேசிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா சாப்பிடு, வேலைக்கு போகிறேன்னு வீணா சொன்னால் நீ அதிகமாக போய் அங்கே வேலை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, 4வது மாதம் வேற சொல்கிறேன், இன்னும் 2-3 மாதத்துக்கு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பத்திரமா இரு. நம்ம வீட்டோட வாரிசு, இது சரவணன் பண்ணது தப்பு தான், ஆனால் இது நம்ம வீட்டு வாரிசு இல்லைன்னு நான்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் மனுஷியே கிடையாது, அவன் பண்ணதே பெரிய தப்பு, இது நம்ம வீட்டோடைய வாரிசு, கவலைப்படாத இரு மயில் அப்படின்னு சொல்லி கோமதி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அப்படி கிளம்பும்போது தான் அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. மயில் இருந்துக்கிட்டு என்ன அப்படின்றாங்க. நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் வருது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிறா மயில் அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னு. என்ன அத்தை மயிலக்கா இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வரும். சரவணன் மாமா என்ன சொல்ல போகிறாரு. மயிலக்கா நீங்கள் என்னக்கா சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல இருக்கு மீனா இதுக்கு மேலே அப்படின்றாங்க. அக்கா இப்போ தான் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி தான் சரவணன் மாமா அப்படி பேசணும்னு நினச்சி நீங்கள் எதுவுமே பேசாமல் கோர்ட்டில் விட்டுற போகிற, சரவணன் மாமா ஆசைப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டு போட்டுன்னு நினச்சிங்க. இப்போது அத்தை மாமா வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு, அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் அங்கே சரவணன் மாமா மனசு கூட மாறிடும். நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்படிக்கா? கண்டிப்பாக நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு விவாகரத்து வேணாம், நான் பண்ணது தப்பு தான், மன்னிப்பு கேட்டால் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா மீனா ராஜி சொல்கிற மாதிரி நீ கேளு, நாளைக்கு நீ அப்படி தான் கோர்ட்டில் சொல்லணும், சரவணனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மாமா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலை. கோர்ட்டில் மாமா ஒரு மாதிரியும் நான் ஒரு மாதிரியும் பேசினா அம்மா அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்களை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே பேசின மாதிரி கண்டிப்பாக கோர்ட்லேயும் ஏதாச்சும் பேசுவாங்க. மாமா அது பேசுகிறத பொறுத்து இருக்குது. சரவணன் மாமா என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா விட மாட்டாங்க. என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. அப்புறம் கோர்ட்லேயும் கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதை அடுத்து தள்ளி தான் வைப்பாங்க. பெரிய பிரச்சனையாக போய் முடியாது. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னவும், நீ இதை பற்றியெல்லாம் கவலையே படாத மயில், நான் பார்த்துக்கிறேன், சரவணன் கிட்டே நான் பேசுகிறேன், அப்படியெல்லாம் அவன் எதுவும் சொல்லிட மாட்டான். நாளைக்கே வேறு இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம். இப்படி இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா என்ன முடிவு எடுக்கிறதுனே சத்தியமாக எனக்கு தெரியல மயில். ஆனால் ஒன்று, நீ நம்பிக்கையோட இரு, எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லவும், சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க. சரி மீனா, சரி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, ஸோ அங்கே இருந்த 3 பேரும் கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கும் அப்படின்னு மயிலே வாசல் வரைக்கும் அனுப்பி விட்டுட்டு வராங்க. அப்புறம் மயில் உள்ளே இருந்ததுக்கப்புறமா, மயில் ஏன்டி என்னை பேசவே விடலை, நீ அமைதியாக இருந்தா நான் ஏதாச்சும் பேசியிருப்பில்ல அப்படின்றாங்க. நீ பேசின வரைக்கும் போதும், தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு. ஆமாம் என்ன சொல்லிட்டு போனாங்க அத்தை அப்படின்றாங்க. அவங்க என்னமோ சொன்னாங்க, உனக்கு என்னம்மா, ஏதாச்சும் நீ நிம்மதியாக பேச விட்டியா அப்படின்றாங்க. நீ தயவு செஞ்சு அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாமல் இருமா, அவங்களே குழந்தை பிறக்க போதுன்ற விஷயம் தெரிஞ்சு அமைதியாக பேசிட்டு போனான்னு வந்திருக்காங்க. நீ அமைதியாக இருந்ததுனா தான் இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீ ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெரிய விஷயமாக தான் போய் முடியும். நீ அமைதியாக இருமா அப்படின்றாங்க. அதுக்காக கட்டின புருஷன் எவ கூடயோ சுற்றிட்டு இருப்பாரு, குழந்தை வேணும் நீ வேணும்னு முக்கியம்னு நிற்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு இப்போ தெரியாது நான் சொல்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு, நாளை பின்ன அவங்க பொண்ணு, அதாவது அவங்க பையன் அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கால, இழுத்துட்டு வீட்டு வாசலில் கல்யாணம் பண்ணிட்டு நிற்க போகிறான், அப்போ தெரியும் அப்படின்றாங்க. அப்படி ஒன்று நடக்கட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன், என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லாமல் அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்காமல் விட மாட்டேன். அவங்க எல்லாரும் நாண்டுக்கிட்டு செத்தா கூட பரவாயில்லன்னு அந்த அளவுக்கு அவங்கள நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பா அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியம் பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க.
அவங்களோட தங்கச்சி இருந்துக்கிட்டு ஸோ அந்த சமயத்தில் மயிலோடைய தங்கச்சி நீ அமைதியாயிருமா வாயை வச்சுக்கிட்டு அமைதியாயிருமா இப்போ தான் அவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே அபசகனமாக உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காதா நீ தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க அக்கா நீ வாக்கா அப்படின்னு உன்னால் தான் அக்கா வாழ்க்கை கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அக்கா அம்மா பேசுறதெல்லாம் பெருசாக இருந்துக்காத அத்தை பேசிட்டு போனதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக மாமா கிட்ட அத்தை பேசுவாங்க வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுப்பாங்க அதான் இப்போ நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வரப்போகுது நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாம் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க நம்புவோம் சொல்கிற என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்றாங்க ஃபீல் பண்ணாதிருங்கக்கா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக மயிலும் இருக்காங்க ஆனால் என்னதான் அப்படி சமாதானப்படுத்தினாலையும் இன்னொரு சைடு நம்ம மயிலுக்கு இன்னும் திரும்பவும் கவலையாக மட்டும்தான் இருக்குது மாமா ஏற்றுப்பாரா அத்தை வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க சரவணன் மாமாவும் அவர் கேட்டது தப்பு தான் உடந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பண்ண தப்பை மன்னிச்சுட்டு சரவணன் மாமா என்னை ஏற்றுப்பாரா என் குழந்தையும் என்னையும் ஏற்றுப்பாரா ஒருவேளை நம்ம வீட்டோட வாரிசு ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தை மட்டும் வேணும்னு நினைப்பாரா நான் வேண்டான்னு முடிவு எடுக்க போகிறாரா நாளைக்கு கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறது அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு நான் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயில அவங்களோட மனசில் நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே வீட்டுக்கு வராங்க கோமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்ற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க நான் போய் மயில் வீட்டில் பேசிட்டு வந்தேன் அவங்க அம்மா அமைதியாக இல்லாமல் ஏதேதோ பேசுனாங்க பதிலுக்கு நானும் பேசினேன் அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏன்டி சண்டை போட்ட அவங்க கிட்ட பேசாமல் நீ போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு அந்த பொம்பளை அமைதியாக விடணுமேங்க தேவையில்லாமல் பேசுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனா சொன்ன மாதிரி அந்த பொம்பளை தான் எல்லாத்துக்குமே காரணம்னு தோணுதுங்க அந்த மயில் பிள்ளையோட வாழ்க்கை இப்படியா நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே அவங்க தான் அந்த பொண்ணு போய் அவங்க வயிற்றில் பிறந்திருக்கு பாரு அவள் மட்டும் அந்த வீட்டில் பிறக்காமல் இருந்ததுனால உண்மையிலே அவள் குணத்துக்கு அவள் நல்லா இருந்திருப்பாங்க அவங்க அம்மாலால் தான் அவள் கெட்டே போகிறது உண்மையிலே ஆனால் மயிலை பார்க்க பாவமாக தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குன்னு அவள் பண்ண தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பலைங்க தப்பு அவள் பண்ணலைனாலையும் அம்மாவே பண்ணியிருந்தாலையும் அந்த விஷயத்த அவள் மறைச்சது அவளுடைய தப்பு அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை அதை மட்டும் அவன் அப்போவே சொல்லியிருந்தாள்னா அவளோட வாழ்க்கையே இந்நேரம் வேறு மாதிரி நல்லபடியாக இருந்திருக்கும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்ததுனால தான் இவளுக்கு இந்த நிலமை பிரச்சனை ஆனால் இப்போ திருந்திட்டா போல இருக்குது அவள் அம்மாவை பேச விடாமல் நானே பார்த்துக்கிறேன்னு இருக்கா இப்போ தான் அவளுக்கு புத்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோமதி பேசிட்டு இருக்கவும் நீங்கள் சொல்கிறது சரிதான் அத்தை அவங்க அம்மாவால் தான் மயிலக்கா வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே காரணம் அப்படின்றாங்க அத்தை சரி கோர்ட்டில் கேஸ் வருதில்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றாங்க அதாண்டு ஒன்றும் புரியல ஏங்க நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வரப்போதாங்க என்னங்க பண்ணுறது சரவணன் வந்துட்டானா அவன் வந்து அவங்ககிட்ட கேட்கணும்ல என்ன சொல்ல போகிறான் அப்படின்றாங்க நாம் இதுக்கு மேலேயும் நமக்கு டைம் இல்லைங்க யோசிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் நாளைக்கு கோர்ட்டில் கேஸை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுட்ருக்கவும் ஒன்றும் புரியலடி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஆமாம் முதல்ல சரவணன் மனசில் என்ன இருக்குது அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்கணும்ல அப்படின்றாங்க அத்தை நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ என்ன இருக்கு அத்தை மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க பண்ண தப்பு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அந்த தப்பை உணர்ந்துட்டாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு இப்போது குழந்தைக்காகவாச்சு மயிலாக்கா பண்ண தப்பை நாம் மன்னிக்க வேணாம் அட்லீஸ்ட் அதை விட்டுட்டு நாம் மயிலாக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சரவணன் மாமா கூட சேர்ந்து ஒன்றா இந்த வீட்டில் இருக்க வச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீடு எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்குறது தானே அத்தை நியாயமாக இருக்கும் எனக்கு தோணுது இதுதான் தோணுது அப்படின்றாங்க ஏன் மனசுலேயே அந்த எண்ணம் இருக்குடி நானும் அதை நினச்சி பார்க்குறேன் அவள் பண்ண தப்பு அது ஒன்று தாண்டி இப்போ ஊர்த்தலாக நிற்கிது அதை தாண்டி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே நம்ம இங்கே வச்சாலையும் சரவணனோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல அவன் மன்னிக்கணும்ல அவன் அவளை பார்த்தாலே கண்டாலே அப்படி கோவப்படுறான் ஆத்திரப்படுறான் இப்போ குழந்தைன்னு உடனே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு ஏற்றுப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அதுக்காக உங்கள் கன்ஃபியூஷன் குழப்பம் எல்லாமே புரியுது ஆனாலும் இப்போது நாம் நினைக்கிற மாதிரி சரவணன் மாமா எல்லாரும் சொல்கிற மாதிரி குழந்தை முக்கியம்னு சொல்லிட்டு குழந்தை மட்டும் வேணும்னா அது எப்படி அத்தை மயிலாக்கா குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்களா அவங்க அம்மா அங்கே பேசின பேச்சை பார்த்தீங்களா குழந்தைய விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா கண்ணில் கூட காட்ட மாட்டேன்ற அளவுக்கு இப்போவே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே சரவணன் மாமா இதுக்கு இஷ்டம் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா கண்டிப்பாக அவங்க சொன்னதை செஞ்சு காட்டுவாங்க அடுத்து கோர்ட்டு கேஸுன்னு நம்மளை இழுக்க தயாராக இருப்பாங்க பயங்கரமாக பெரிய பிரச்சனை பண்ணியே
நிறைவேற்றிடுவாங்க அத்தை. நாம் தான் எதுவாக இருந்தாலும் யோசிக்கணும், இது குழந்தை விஷயம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதாவது மீனாவும் ராஜியும் இந்த விஷயத்தை பற்றி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஒரு வகையில் ராஜி பிள்ளை சொல்கிறதும் உண்மை தானே மயிலே. அதாவது கோமதி என்ன முடிவெடுக்கிறது, அந்த மயில் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒன்றும் புரியல. தப்பு மட்டும் அந்த பிள்ளை பண்ணாதிருந்தா இந்நேரம் குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணன் கடையை மூடிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சரவணன் கிட்ட, சரவணன் நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்காடா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்போ தான் சொல்கிறாரு, ஏன்டா இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், சொல்லி என்ன பார்க்க போகுது அப்படின்னு. ஏன்டா எப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்குது, அந்த விஷயம் உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இப்போ நாளைக்கு கோர்ட்டில் என்ன முடிவு எடுக்க போகிற, அப்போது அந்த பிள்ளை மேலே இன்னமும் கோவமாக இருந்து அந்த பிள்ளைக்கு விவாகரத்து கொடுக்க போறியா அப்படின்றாங்க. அது எப்படிப்பா கொடுக்காம இருந்துட முடியுமா, விவாகரத்து கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, அப்போ குழந்தை அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக எனக்கு புரியல, குழந்தைன்னா அது என்னுடைய குழந்தைம்மா, என் குழந்தை எனக்கு வேணுமா அப்படின்றாங்க. மாமா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சரியில்லையா அப்படின்றாங்க. என்னப்பா சரியில்லை, குழந்தை என்னோடையது, ஆனால் அவ எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. அத்தை ராஜி சொன்னது உண்மையாயிடுச்சு அத்தை அப்படின்னு மீனா சொல்லவும், என்னப்பா எல்லாம் என்ன பேசுகிறீங்க அப்படின்றாங்க சரவணன் இருந்துக்கிட்டு. ஏண்டா குழந்தை வேணும் ஆனால் ராஜி அதாவது மயில் வேணான்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. பாண்டியனும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அப்பா அவ கூடலாம் சேர்ந்து என்னால் வாழ முடியாது, அவள் பண்ணதெல்லாம் மன்னிச்சுட்டு என்னை ஏற்றுக்க சொல்கிறீங்க, அப்போ மயிலக்கா வேண்டாம் குழந்தை உங்களுக்கு வேணும்னு கோர்ட்டில் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா அப்படின்றாங்க. என்னம்மாம்மா அத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, மாமா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னவும், சரவணா நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புடா, அப்படி கோர்ட்டில் எப்படிடா சொல்ல முடியும், இல்லை அவங்க வீட்டாளுக்கு இதுக்கு ஒத்துப்பாளா, சரிடா அந்த பிள்ளை இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு தான் இங்கே நம்ம கோமதி கேட்குறாங்க. அது எப்படி அவள் ஒத்துக்காம போவா, நாளைக்கு நான் கோர்ட்டில் பேசுவேன், என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு தான் இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு. அத்தை எனக்கு என்னமோ ராஜி சொன்ன மாதிரி சரவணன் மாமா பேசுகிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கோர்ட்டில் என்ன நடக்க போது, ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. கண்டிப்பாக குழந்தைய இவங்க கிட்ட கொடுக்க சொல்லி ஜட்ஜு சொல்லவே மாட்டாங்க, குழந்தைக்கு விவரம் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சட்டத்தை சொன்ன உடனே இதுதான் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா சரவணா இது சரி வராது, குழந்தைக்காகவாச்சு மயிலை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், தப்பை மன்னிக்கலனா கூட அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், இதை கேட்டு சரவணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னோட சைடு அங்கே அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ இப்படி சொல்லவும் என்னால் முடியாதுன்னு நிற்கிறாரு. அப்போது குழந்தையே நம்ம கேட்கறதுக்கு நமக்கு சட்டப்படி ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அது அப்படியே அது ஏன் குழந்தை முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னுமோ, மாமா அது சரிதான் ஆனால் சட்டம் இதுக்கு ஒத்துக்காதுன்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியும்ப்பா, என் குழந்தை எனக்கு வேணும், அவகிட்ட இருந்து நான் எப்படியாச்சும் என் குழந்தைய வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியல மாமா நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் மயிலாக்கா வேண்டாம் குழந்தை தான் வேணுன்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த அஞ்சலி கூட வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு அந்த அஞ்சலியோடு சுற்றிட்டு பேசிட்டு பழகிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்போ உங்களை பற்றி இந்த ஊர் உலகம் என்ன பேசும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனா பேசுகிறாங்க. இது கேட்க கேட்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிர்ச்சி தான் அதிகமாகுது. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அத்தை நேற்று அவ்வளோ தூரம் அவ்வளோ பிரச்சனை நடந்தோம், இவர் அஞ்சலி கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு, அதுவும் நம்ம வீட்டு வாசலில் ராஜி தான் பார்த்ததா சொன்னா அப்படின்றாங்க. ஆமாம் மாமா நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன், கதிர் கூட அங்கே தானே இருந்தார், நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் உங்களை கைவிட மாட்டேன், நீ என்னை நம்பி இந்த தடவை உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு எதை தான் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி தான் ராஜி சொல்கிறாங்க. ஏண்டி அரைகுறையமாக கேட்டுட்டு வந்து ஏதாச்சும் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. அப்போது என்னமாம்மா அத்தை என்ன நான் ஏதோ உங்களை பற்றி தப்பாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி சொன்னீங்க தானே, அப்படின்னா என்ன அர்த்தம், மயிலாக்க உங்களுக்கு வேண்டாம் குழந்தை வேணும் அப்படின்னா இவங்களை விவாகரத்தை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நீங்கள் அழுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இங்கே ராஜி கேட்கவும், சரவணனுக்கு பதிலே இல்லை. எல்லாரும் என்னம்மா இப்படி பேசிட்ட, என்னடா சரவணா நீ வாயை திறந்து எதுவும் பேசாதனால தான் ராஜி இப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்கவும், நான் தப்பாக எதுவும் சொல்லலையே மாமா அப்படின்னவும், அதுக்கு அவன் வயத்தந்த பதில் சொன்னாதானமா விளக்கம் தெரியும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்கவும், சரவணன் எதுவுமே சொல்கிறது கிடையாது, சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னவும், சரவணன் ஆமாம் நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமாக கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. என்னங்க சொல்கிறான் இவன், ஒரு பக்கம் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் குழந்தைய வாங்கிக்கிட்ட வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறானே, இதெல்லாம் சரியாங்க, இவன் பேசுகிறது ஏதாச்சும் தெரிஞ்சு தான் பேசுகிறானான்னு கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி பயங்கரமான கோவம்
சரவணன் கிட்ட இது நடக்காது, இது இத்தோட மறந்துடுடா, உனக்கு இன்னும் சட்டப்படி விவாகரத்து ஆகலை, கோர்ட்லேயும் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க, நீ மயில் கூட தான் சேர்ந்து வாழணும், உனக்கு வேற வழியே இல்லை, குழந்தைக்காக நீ சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், அவள் பண்ண தப்பு எல்லாமே எங்களுக்கும் இன்னும் கோபம் இருக்குது, அதுக்காக நீ தேர்ந்தெடுத்திருக்கிறது தப்பு, ரொம்ப பெரிய தப்புடா சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி சரவணன் அவரை மாற்றிப்பாரா, எதிர்த்து நிற்க போகிறாரா, என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.